பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 செக்ஷன் 173 கீழே நம்ம பார்த்துட்ருக்கோம். 173 இன்ஃபர்மேஷன் இன்காகனைசபிள் கேசஸ், கைது செய்வதற்குரிய வழக்குகளில் தகவல் கொடுக்கறத பற்றி. இதுக்கு ஈக்குவலன் செக்ஷன் வந்து சிஆர்பிசியில் 154 சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 173 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏல என்ன சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து விக்டிமை பற்றி பார்த்துட்டோம். இந்த இடத்துல அஃபண்டரை பற்றி பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பிஎன்எஸ்லையும் இந்தியன் பீனல் கோட்லையும் சொல்லப்பட்டிருக்க. மேலே நம்ம விக்டிம்க்கு பார்த்தோம். பிஎன்எஸ் பாரதிய நாயர் சங்கீதா 2023 செக்ஷன் 64 to 79 ஆர் 124லையும் இந்தியன் பீனல் கோடில் வந்து 326 326A 326B 375 376A to E அண்டு 509 கீழேயும் இங்கே செக்ஷன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த செக்ஷன்ஸ் படி வந்து ஒரு அஃபண்டர் வந்து கமிட்டடோ இல்லை அட்டெம்ப்டோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த குற்றத்தை வந்து செஞ்சுருக்காங்க இல்லை செய்ய வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அந்த பர்சன் டெம்ப்ரவரி ஆர் பர்மனெண்ட்லி மென்டலி ஆர் ஃபிசிக்கலி டிசபிள்டாக இருக்காங்க. அதாவது வந்து மென்டலாக, அதாவது உடல் ரீதியாகவோ அல்லது மன ரீதியாக அவங்க வந்து டிசபிள்டாக இருக்காங்க அப்படின்னா, அந்த நபர்கிட்ட எப்படி தகவலை பெறுறது அப்படின்னு பார்த்தா, அவருக்கு எந்த இடம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த பிளேஸ் சொல்லலாம். இல்லை அவரோட வசிக்கக்கூடிய அந்த இடத்துலையும் போய் அந்த தகவலை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அந்த நபருக்கு வந்து இன்டர்பிரேட்டரும் ஸ்பெஷல் எஜுகேட்டரும் வைக்கணும். அதாவது வந்து மொழிபெயர்ப்பாளரையும் சிறந்த கல்வியாளரையும் வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி 173 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏலையும் இது 154லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 173 சப்செக்ஷன் 1 கிளாஸ் பியில் அந்த நபர்கிட்ட வாங்கக்கூடிய அந்த தகவலானது என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக வீடியோகிராஃப் வந்து பண்ணணும். ரெக்கார்டிங் இன்ஃபர்மேஷன் ஷால் பி வீடியோகிராஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒருவேளை இது வந்து போலீஸ் அதிகாரிகிட்ட இல்லாமல் மேஜிஸ்ட்ரேட்டை வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட்டை, அதாவது பிஎன்எஸ்எஸில் 183 சப்செக்ஷன் 6 கிளாஸ் ஏல சொல்லப்பட்டிருக்க மாதிரி அவர் அந்த தகவலை மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, போலீஸ் அதிகாரி அந்த தகவலை வந்து மிக விரைவாக வந்து பெறணும். அதுலேயும் வந்து என்னென்னா வீடியோகிராஃப் தான் எடுத்திருப்பாங்க, ரெக்கார்ட் தான் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து உடனடியாக எடுத்து அந்த வழக்கு சம்பந்தமான இன்வெஸ்டிகேஷனை வந்து பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது 173 சப்செக்ஷன் 1 கிளாஸ் ஏபிசியில் நம்ம பார்த்துருக்கோம். 154 வந்து இந்த ரெக்கார்டு சிஸ்டம் வந்து இருக்காது, அப்போ ரிட்டன் சிஸ்டம் தான் இருந்தது.